ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். காலையிலே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி வந்து பெரிய அளவில் குக்கிங் அந்த மாதிரி இல்லை. என்ன அப்படின்னா, அன்றைக்கி ஆப்பம் செய்தே. ஆப்பத்துக்கு வந்து சுகர் வச்சு சாப்பிட்டுட்டு ஓடிட்டோம். அதுக்கப்புறமா இங்கே சிக்கன் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது, அதை எடுத்து வச்சுருக்கேன். இனி அதை வந்து கறி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கி வந்து சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் வேறு இருக்குது. கரெக்ட் டைமுக்கு வேறு போடும். எதுவுமே க்ளீன் பண்ணலை, எல்லாமே அப்படி இப்படி மட்டும் தான் இருக்குது. இனி வந்து பிள்ளைங்க சண்டே கிளாஸில் இருந்து என்ன வரல. வந்ததுக்கப்புறமா திருப்பி வந்து நமக்கு வேலையெல்லாம் தொடங்கும். அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சாப்பாடெல்லாம் செய்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து இன்றைக்கி அச்சு ஃபேமி வந்து ஒரு போட்டிக்கு போயிருந்தாங்க சர்ச்சில் இருந்து. அதில் வந்து அச்சுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் கிடச்சிருக்கு, ட்ராயிங் ப்ரைஸ் கிடச்சிருக்கா. எனக்கு வந்து சர்ப்ரைஸாக இருந்து, ப்ளஸ் வந்து ஆச்சரியமாக சர்ப்ரைஸாக இருந்து, ப்ளஸ் வந்து ஹாப்பியாக இருந்து. என்ன அப்படின்னா, அத்தனை பிள்ளைங்க, அதாவது கிட்டத்தட்ட 50-60 பிள்ளைங்க இருக்கும். அந்த டைமில் அந்த பிள்ளைங்க மத்தியில் நமக்கு வந்து ப்ரைஸ் கிடச்சிருக்குன்னா அது வந்து ஹாப்பி தான். அது மட்டும் இல்லை, சர்ச்சில் நிறைய பிள்ளைங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சி, இப்போ எந்த சர்ச்சிலேருந்து நிறைய பிள்ளைங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராஃபி வேறு கொடுப்பாங்க. அந்த ட்ராஃபி வந்து நமக்கு கிடச்சிது, நம்ம சர்ச்சுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறமா அது ப்ரைஸ் வந்து கிடைக்காதவங்களுக்கு ஆர்வல் ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. சரி, ஓகே. இந்த ட்ரெஸ் தான் நமக்கு வந்து குரூப் சாரீ எடுத்துருக்கோம் அப்படிலாம் சொன்னேன்ல, அந்த ட்ரெஸ் நான் தான். இந்த சாரீ தான் அது. இது வந்து எடுக்கச்சில் நான் போகலை, வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பியிருந்தாங்க, இந்த சாரீ உங்களுக்கு போதுமா அப்படின்னு. அப்போ இதுக்கு காம்பினேஷன் பச்சை கலர் தெரிஞ்சு, ஆனால் நான் நினச்சேன் பார்டர் எல்லாம் பச்சை தான் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு ஓகே சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா வீட்டில் வச்சு ஒரே குழப்பமாக இருந்தது, பச்சை வேண்டாமா இருந்தோம் அப்படின்னு. சரி, கையில் வந்து கிடைக்கப்ப பார்டர் கிடையாது, இந்த மாதிரி தான். நல்லா இருந்தது. நானே ப்ளவுஸ் தைச்சிட்டேன். ப்ளவுஸில் கொஞ்சம் மாற்றங்கள்லாம் இருக்குது, அதை வந்து கிளியர் பண்ணணும். அர்ஜென்ட்டுன்னு தைச்சோம் அப்படின்னா கரெக்டாக வரவே செய்யாது. அதனால பரவாயில்ல, இந்த சைடு கொஞ்சம் லூஸாலாம் இருக்குது, அது வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறமா நேற்றுக்கு கொஞ்சமாக வந்து வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு வந்து இது கூட ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து சாப்பாடும் செய்துட்டு நமக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபங்க்ஷன் கிடையாது, பெண்கள் சங்கம்னு ஒரு சங்கத்தில் சேர்ந்துருக்கேன்னு சொல்லலாம். அதில் வந்து ஒரு 19 சர்ச்சு என்னமோ உண்டு, எல்லாரும் கூடுறாங்க. அது எங்கே அப்படின்னா இன்றைக்கி வந்து எங்கள் சர்ச்சில். அதனால அது வந்து நமக்கு ஸ்பெஷல் தானே, அதனால கரெக்ட் டைமுக்கெல்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு வரணும். சரி, ஓகே. அதுக்கு முந்தின நாள் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, இதுதான் ஓப்பனிங் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஸ்லோவாக அந்த மாதிரி எடுத்தேன். அதாவது ஹால்லேருந்தே கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா சாரீ கட்டினதுனால சரி நம்ம வந்து இப்போ பேசுகிறது ஓப்பனிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படி வச்சுக்கிட்டேன். இங்கே வந்து சொரக்கம் வச்சுருக்கேன். இந்த சொரக்க விலை வந்து 30 ரூபா. நம்ம பக்கத்தில் காய்கறி வியாபாரம் செய்கிறவர் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து வாங்கினேன். இது வந்து கொஞ்சம் நல்ல தண்ணி குடிக்கணும் அப்படின்னு உள்ள நேரம் டக்குனு இதை வந்து அரைச்சி தண்ணி ஒரு 2 கப்பு ஊற்றி குடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து கீரை மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கீரை வந்து தண்ணியில் வச்சுருக்கேன். நமக்கு இங்கே அந்த டேப் வந்து ஒரு மிஸ்டேக் ஆகிப்போச்சு, தண்ணி வந்து லீக் ஆகுது. ப்ளம்பரை வர சொல்லியிருக்கோம். வரேன்னு 2 நாளாக வரல. பின்ன அது சின்ன லீக்குனால அப்படி பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இன்றைக்கி வர்றதுக்குள்ளே சான்ஸ் உண்டு. அது என்ன ஃபால்ட்டுன்னு நமக்கு தெரியலை. கேஸ் குட்டி வேறு தீர்ந்து போச்சு, அதை வந்து ஃபிட் பண்ணிட்டேன். நான் அது ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஓப்பனே ஆகலை. நல்ல காலம் ஆகாசம் வந்ததுனால ஒரு இழுத்தான் சூப்பராக அது ஆயிட்டு. சரி, நம்ம வந்து சொரக்காயை வந்து அரைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. சொரக்காய் வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சேன்னா, ரொம்ப திருத்துருவம் இல்லாமல் அந்த மாதிரி அரைச்சி ஜூஸ் குடித்தேன். இதில் வந்து இந்த ஆனியன் பார்த்திங்க அப்படின்னா 40 ரூபா கிலோ வேணுமா அப்படின்னு கேட்டாரா. நான் அப்போ நல்லா தான் இருக்கும், ஒரு மூடை நிறைய இருந்தது. அப்போ எல்லாமே பாருங்கள் காஞ்சது போல் இருக்குது. நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். அது வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. சரி, அதில் ஒரு கிலோவும் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா சொரக்காய் வந்து இது யார் குடிக்க சொன்னேன் அப்படின்னா, நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகப்போ ஒரு லேடி வந்து அவங்க பையனுக்கு வந்து நல்ல கிட்னி ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கு. அப்போ அவங்க வந்து இது ஒன்று, அதுக்கப்புறமா மஸ்க் மிலன் வாட்டர், அதுக்கப்புறமா வெள்ளரிக்காய் தண்ணி இதெல்லாம் கொடுப்பாங்களாம். அப்போ நல்ல யூரின்லாம் நல்லா போகும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டாங்க. அல்லாட்டுமே நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கும் இது குடிக்கலாம். சரி, நம்ம வந்து இடைக்கிடைக்கு இது குடிக்கிறது நல்ல இதான். அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இஞ்சி போடணுன்னா போடலாம், லெமன் போடணுன்னா நெல்லிக்காய் கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம், எதுனாலும் போட்டுக்கலாம். சிலவங்க வந்து தேன் ஊற்றி கூட சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க. நான் வந்து இருக்கேனால சரி சும்மா நம்ம வந்து குடிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அரைச்சி தண்ணி அடிச்சேன். அப்புறம் வெள்ளரிக்காவும் அந்த மாதிரி செய்துட்ருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு கீரை வந்து ரெடி ஆகிட்டு. கீரை வந்து ரொம்ப தண்ணி குழைய அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்காது. இன்றைக்கி வந்து அன்னைக்கு லஞ்ச் என்னதான் இருந்ததுன்னா, பழைய சாம்பார் சூடாக்கிட்டேன், கீரை, பொரிச்ச மீன், சாதம், அதுக்கப்புறமா ஆப்பத்துக்கு மாவு வந்து நனைய வச்சுருக்கேன்.
அந்த வேலைகள் தான் நடந்தது. அதுக்கப்புறமா கன்டினியூவஸ் தான் இது. நம்ம வந்து சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே வந்து சூப்பராக எல்லாமே நல்லாவே நடந்தது. இதில் இருக்க 20 பேருக்கு ஒரே கலர். ஆனால் பார்டர் மட்டும் வித்தியாசம். ஆனால் எல்லாம் கொஞ்சம் லைட் கலராக இருந்தது. நல்ல கலர். எனக்கு வந்து டார்க்காட்டே இருந்தது. எனக்கு எப்போவுமே டார்க் கலர் தான் பிடிக்கும். ஆனால் லைட்டு நம்ம துணி எடுக்க போக லைட்டு டார்க் அந்த மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டோம். எது நல்லா அந்த நேரம் நல்லாயிருக்கும் அதுதான் வாங்குவோம். அதுவும் எனக்குள்ளது நல்லா எல்லாருக்கும் பிடிச்சிருந்து. பச்சை பார்டர் பின்ன ப்ளவுஸுக்கும் கொஞ்சம் பாசியெல்லாம் வச்சு கொஞ்சம் மினிக்கி எடுத்து வச்சுருந்தேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா சண்டே அன்னையினால நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து சகஜம் தான் நமக்கு ஃபோட்டோலாம் எடுக்குது. அதுதான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இது பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு அவள் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயை அவன் எனக்கு ஃபோட்டோ அனுப்பி தந்தா. அதுவும் வந்து நம்ம ஷார்ட் வீடியோவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, பை.